வந்து எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை வந்து, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். அல்லேலூயா. அங்கலாய்ப்புன்னும் போது நான் அதை தேடி எடுத்தேன். அங்கலாய்ப்புக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு, உங்களுக்கு யாருக்காவது சொல்லணும்னு ஐடியா இருந்தா கூட சொல்லலாம். அங்கலாய்ப்புனா என்ன நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல. இந்த மாணவனா தான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவோம் நம்ம, என் அங்கலாய்ப்பு கர்த்தர் அறிவார், என் அங்கலாய்ப்பு கர்த்தர் அறிவார்னு. அப்ப அங்கலாய்ப்புன்றதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்களேன். மனக்குறையாம், புலம்பலாம், கலக்கமா, வருத்தமா, ஏமாற்றமா, இது அத்தனையும் நம்ம இருதயத்துக்குள்ள அடங்கி இருக்கோம். அந்த அங்கலாய்ப்பாதான் வந்து ஆண்டவர் என்ன பண்றாராம், அத வந்து கேட்டிருக்காராம். அப்பனா நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல என்னென்னலாம் பேசுறோங்கிறத ஃபர்ஸ்ட் அப்பா வந்து கேட்டுட்டு இருக்காராம். என் பிள்ளை என்னென்ன பேசுது, ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரா, ஒவ்வொரு நாளும் கேட்கிறாராம். அப்ப ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம் நான் படிக்கிறேன். ஆகாருக்கு சொன்னது அது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். அப்போ அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை, யாருமே இல்லை, இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை, வனாந்திரமான ஒரு சூழ்நிலை, தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. அவ எவ்வளோ நிறைய பிளானோட இருந்தார். ஒரு என்ன சொல்றது, ஆபிரகாமோட வீட்டுல நான் இருக்கேன், அவரோட வாரிசை நான் சுமக்கிறேன், அப்ப என்னோட வாழ்க்கை பயங்கரமா இருக்க போகுதுன்னு சொல்லி அவ கற்பனையோட அந்த வீட்டுக்குள்ள போறா. ஆனா அவங்க காரியெல்லாம் நிறைவேறும் போது என்ன பண்றாங்க, அவளை தள்ளிடுறாங்க. உன்னால எங்களுக்கு வாரிசே தேவையே இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவளை உதாசனப்படுத்துறாங்க. யார் அவளை வந்து தூக்கி கொண்டாடினாங்களோ அந்த ஜனமே என்ன பண்றாங்கன்னா அவளை தூக்கி உதாசனப்படுத்திடுறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவ மேல மனம் இருந்ததுனால அவளோட கண்ணீரை பார்க்கறது மாத்திரம் இல்ல, அவளோட பொறுமை அங்க கர்த்தர் பாக்குறாரு. அந்த இடத்துல அவ கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு தண்ணீர் கூட கொடுக்க என்கிட்ட உண்மையில, நாங்க மரித்து போனா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி அவ என்ன பண்ணா, எனக்கு ஜீவனை கொடுன்னு கேட்கல, எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து கொடுன்னு கேட்கல, எனக்கு சகல நன்மைகளை கொடுன்னு அவ எனக்கு சமாதானத்துக்கு கொடுக்கணும்னு அவ கேட்கவே இல்லை. அவ ஒன்னே ஒண்ணு கேட்டா, என்ன தெரியுமா கேட்டா, என் ஜீவன் இங்கேயே போகட்டும் ஆண்டவரே, நானும் என் கர்ப்பத்துல இருக்க பிள்ளையும் நாங்க மறிச்சு போனா நல்லா இருக்கும்னு சொல்லி அவ என்ன பண்ணா, அங்கலாய்ப்போட, புலம்பலோட, கவலையோட, துக்கத்தோட, மனபாரத்தோட ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணா, எவ்வளவு அழுதுருப்பாங்க. ஒரு அந்த சூழ்நிலை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும் போதே ஒரு வனாந்திரம், அது அங்க ஒண்ணுமே கிடையாது, எதுக்கும் வரக்கூடிய ஒரு சோசம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல அவ அவ்வளவு ஒரு அங்கலாய்ப்போட கண்ணீரோட இருக்கிறாரு. அவளோட பொறுமையானவர் பாக்குறாரு. இவ என்ன யோசிக்கிறா, இவ எப்படி நிதானமா இருக்கிறாளா, இல்ல உடனே எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறாளான்னு. அவ பொறுமையா இருந்ததுனால ஆண்டவர் ஒரு தண்ணீர் துறோ உண்டாக்குறாரு. அதுக்கு பேர் தான் வீர் லகாய் ரோய். அதோட அர்த்தம் என்னன்னா, கைவிடப்பட்டவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் கவனிக்கும் ஜீவனுள்ள தேவனை உணர்த்துகிற ஒரு இடமா. அந்த இடத்துல அவ கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் துன்பப்பட்ட நிலையில இருந்ததுனால அங்க ஒரு தண்ணீர் துறோ உண்டு பண்ணி அவளோட தாகத்தையும் பிள்ளையோட தாகத்தையும் தீர்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அவளை பிளஸ் பண்றாரு. அடுத்தது எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு. பிரசங்கில 7வது அதிகாரம் 8வது வசனத்துல, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அது முடிவு நல்லதா இருக்குமா. அப்போ அவளுடைய அந்த காரியம் துவங்கும் பொழுது அது ஒரு அற்பமா இருந்துச்சு. அவளோட நிலை ரொம்ப ரொம்ப அவமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரொம்ப ரொம்ப நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையா இருந்துச்சு. ஆனா அதோட முடிவை பாத்தீங்கன்னா பயங்கர ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஏசப்பா என்ன பண்ணாராம், இஸ்மவேல்ங்கிற ஒரு குமாரனை பெறுவ, அவன் வந்து பயங்கரமா பிளஸிங்கா இருக்கும், அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இரக்கத்தின் தேவன் என்ன பண்றான், அவனை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்ல, 1 ராஜாக்கள் 9:3 கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன், நீ கட்டின இந்த ஆலயத்தின் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். இது வந்து சாலமோனுக்கு சொல்லப்பட்டது. அப்போ இந்த இடத்துல அவ அங்கலாய்ப்போட இருக்கிறா. இந்த இடத்துல அவளோட முடிவை நல்லதா மாத்துறாரு. இந்த இடத்துல என் இருதயம் என்னாலும் அங்கேயே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அங்கலாய்ப்போட இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசமா இருப்பாராம். அவரு அவ்வளவு ஆசீர்வாதமா. நம்ம நோவாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டா நான் யூடியூப் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்த
புதுசா நான் பார்த்தேன். ஆண்டவர் வந்து நோவாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. நீ ஒரு பேழையை கட்டணும், உன் குடும்பம் தான் அதை செய்யணும், ஜனங்க எல்லாருக்கும் போய் நீ அறிவி, அது இந்த மாதிரி ஒரு ஜலப்பிரளயம் வந்து நம்ம பூமியை வந்து மூடிக்கொள்ள போகுது அப்படின்னு சொல்றாரு. நோவாவும் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்து அவர் என்னென்ன ஐடியா கொடுக்குறாரோ அந்த ஐடியா படி அவங்க ஆட்களை மட்டும் வச்சு எல்லாத்தையும் செஞ்சிடுறாரு. அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் வந்து ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இந்த பாலைவனத்துல மழை பெய்ய போதான், வெள்ளம் வரப்போதான், பூமி அழிய போதான், இவன் சரியான முட்டாளா இருப்பாங்களா, அவ்வளவு ஏளனம். ஆனா ஒவ்வொரு முறையும் நோவா எவ்வளவு வேதனையோட இருந்திருப்பாரு. ஒவ்வொரு ஆணி அடிக்கும் போது, ஒவ்வொரு என்ன சொல்றது, அந்த உட்டுல ஒவ்வொன்றையும் அந்த இழைச்சி ஒவ்வொன்றும் பூசும் போது என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு வானத்தை பார்ப்பாராம். ஏதாவது மேக மூட்டை வருதா, மழை துளி வருதா, மழை வர்றதுக்கான, ஆனா ஒண்ணுமே வரவே இல்லையா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு வானத்தை பார்ப்பாராம், மழையே வராதா. ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற சில காரியங்களை நம்ம செய்யும் போது நம்மள நிறைய பேர் அப்படிதான் கிண்டல் கேலி பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்போ உடனே என்ன பண்ணுவோம், அப்பா சொல்லியிருக்காரு, நான் செஞ்சுட்டு இருக்கேன், நான் அவரை பார்ப்பேன், அவர் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, அவரு சொன்னதை செய்வாங்க. ஆனா நோவாக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் வந்துருச்சு. ஆண்டவர் சத்தம் ஒரு வேளை என் காதுல சரியா விழாம விட்டுடுச்சோ, நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், ஆனா மழை வர்றதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லையே. அப்போ ஒருவேளை ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்லி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டோமோன்னு சொல்லி அவர் ரொம்ப கவலையா கண்ணீரோட வேதனையோட இருக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் ஜனங்க பாட்டு அவர் கிண்டல் பண்ணதுங்களாம், அந்த பேழைக்குள்ள அவர் மட்டும் இருக்கிறாராம். அதுக்கப்புறம் பார்த்தா ஜோடி ஜோடியா விலங்குகள் வருதான். கூட்டம் மனுஷங்க யாரும் வரல, விலங்கினங்கள் தான் வருது. ஆனா ஆண்டவர் சொன்னார்ல, எந்த ஜந்துக்களை கூப்பிட்டாலும் ஜோடி ஜோடியா உள்ள கொண்டு போன்னு சொல்லி. அப்ப நீர்வாழ் பறவைகள், நீர்வாழ் விலங்குகள், எல்லா காட்டு மிருகங்கள் எல்லாமே என்ன பண்ணுதான், ஜோடி ஜோடியா வருதான், அவைலபிளா வருதான். அவர் என்ன பண்றாரு, ஒருத்தரே உள்ள அனுப்பினா அவர் வானத்தை தான் பார்த்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் சொன்ன மாதிரி மனுஷங்க கிட்ட போய் சொல்ல சொன்னாரு, எந்த மனுஷனும் கீழ்ப்படியில. என்னையும் எப்படிலாம் அவர் பேசியிருப்பாங்க, எவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவரை. இந்த வனாந்திரத்துல மழை வருமா, இவர் வந்து ஜெபம் பண்ணுவாரா, எல்லாமே நடந்துருமா அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஏளனமா பேசியிருப்பாங்க. ஆனாலும் ஒரு விசுவாசத்தை விடாம, மனசுக்குள்ள கலக்கம் இருக்கும், மழை வரணுமே, வந்தாக்கணுமே, இல்லைன்னா நம்ம நிலைமை மோசமா போயிடுமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஜோடி ஜோடியா எல்லாத்தையும் உள்ள அனுப்புறாரு. அனுப்பிட்டு இவர் உள்ள போனோன்னு கதவை வந்து ஆண்டவரே அடைக்கிறாராம். உள்ள போனா நம்ம தானே க்ளோஸ் பண்ணணும். இவர் உள்ள போன உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், கதவை அடைச்சனும் ஒரு துளி வந்து தரையில வந்து விழுதான். விழுந்த உடனே ஜனங்கள்லாம் அப்பதான் புதுசா மழையை பாக்குறாங்களா, இது வரைக்கும் அவங்க மழையை பார்த்ததே கிடையாதான். அந்த ஒரு துளிய பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்ப இந்த மனுஷன் சொன்னது உண்மைதான்ட்டு என்ன பண்ணலாம், ஓட்டம் பிடிச்சாங்களாம், கடகட கடகடன்னு ஓடி போய் எப்படியாவது இந்த கப்பலுக்குள்ள நம்மளாம் போய் அடைக்கலம் போயிடணும் சொல்லி என்ன பண்ணலாம், கடகடன்னு ஓடினா கதவு திறக்க முடியல. இன்னைக்கு அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில ஏசப்பா சொன்னதெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சுட்டு வரோம்னா ஒரு நாள் அடைக்கப்படுமா. அந்த அடைக்கப்பட்ட அந்த படகுக்குள்ள நம்ம மட்டும்தான், நம்மளோட ஃபேமிலி மட்டும்தான் சேவா இருக்கணும் அந்த கப்பலுக்குள்ள, ஏசப்பா சொல்றாரு. ஆனா நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களையும் போய் சொல்லி இருக்கிறோம், ஆண்டவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லி இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லும் போது ஒரு சிலர் ஏத்துக்கொள்வாங்க, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவர் ஜீவனுள்ள தேவன் தான். ரீசெண்டா கூட ஒரு ஜெப குறிப்பு நம்ம இதுல எஸ்தர் பிரேல போட்டிருக்கேன். அந்த பிள்ளையோட கணவர் வந்து சரியில்லை, 2 பிள்ளைங்க அது அந்த பிள்ளைக்கு. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கொடுமையானது, சின்ன பொண்ணு தான், 25 வயசு தான் ஆகுது அந்த பிள்ளைக்கு. அம்மாவோட சப்போர்ட் இல்லை, அப்பாவோட சப்போர்ட் இல்லை, அண்ணனுங்க தான் பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளை, கணவரும் ரட்சிக்கப்படாதவன். தங்கச்சி தான் போய் அந்த பிள்ளையை நடத்துறா, நீ ஆண்டவரை நம்புமா, ஆண்டவரை விடுவிப்பார் சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு தண்ணி சாப்பிட்றேன் நான் ஜெபிக்க சொன்னேன். அந்த ஒரு 10 நாள்லயே அந்த பிள்ளையை திரும்பி கூட பார்க்காத கணவன் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டானாம். அவ்வளோ அழகான குழந்தைங்க, ஆனா நல்லா சம்பாதிக்கிற ஒரு பர்சன். குடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு நரம்பெல்லாம் வீக் ஆயிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு போதகர்கிட்ட போய் ஜெபிக்க கூப்பிட்டு போயிருக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஜெபிக்கிறேன், ஆனா நீ உன் குடியை விட்டுட்டு நீ உன் மனைவியை கொடுமைப்படுத்தாம இருந்தீனாதான் உனக்கு உன் வியாதி சுகமாகும். நான் வந்து உன்னை ஜெபிச்சு உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீ திரும்ப அந்த தப்பான காரியத்தை செஞ்சுனா உன் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, யாருக்கு வந்தாலும் அந்த உயிர் பயம் இருக்கும்ல. இன்னைக்கு அவன் குடிக்கவே இல்லையா. அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு அழகா என்ன, நான் ஜெப குறிப்பு போட்டுனா ஒரு 2 வாரம் இருக்கும், ஒரு 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
அந்த குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா அழகா இருக்கும். அப்போ ஒரு காரியத்தை வந்து நம்ம சொல்லும் போது என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படிறது இல்ல, கேட்கறது இல்ல. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவோம், கடைசியில ஓடி வந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனையை தீர்க்கிற ஒரு ஔஷதமா கர்த்தர் நம்மள எல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு இந்த பாட்டு கூட நான் பாடும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னார், 1000 பேர் இருக்கையில என்னை தெரிந்து நன்றி ஐயான்னு சொல்லி. அப்ப 1000 பேர்ல லட்சம் பேர், கோடி பேர் இருக்காங்க இந்த தேசத்துல. ஆனா இப்போ இந்த இடத்துல கர்த்தர் நம்மளதான் என்ன பண்ணிருக்காரு, தெரிந்தெடுத்திருக்கிறாரு. தெரிந்தெடுத்ததுனாலதான் நம்மளுக்கு எவ்வளவு வேலைகள், எவ்வளவு காரியங்கள் இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வந்து உட்கார ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அப்போ நோவா வந்து அவ்வளோ வேதனையோட அவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது சோகமா தான் இருந்தாராம். இங்க நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு சாப்டர் என்னன்னா, சூழ்நிலை எல்லாமே கரெக்டா இருக்கும் போது விசுவாசிக்கிறது விசுவாசமே கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நம்ம நம்பி காரியத்துல இறங்கணும். இறங்கிட்டு திரும்பி பார்க்க கூடாது, நடந்துருச்சா, முடிஞ்சிருச்சா, கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது. திரும்பி 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 பார்த்தவங்க என்ன ஆனாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்ல. திரும்பி பார்க்காதன்னா ஆண்டவர் சொன்னாரு, சொன்ன அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்ணாங்க, திரும்பி பார்த்தீங்க அந்த சந்ததியே இல்லாம போயிடுச்சு. நான் சொல்ற தேசத்துக்கு உன் தாயும் தகப்பனையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவரு போனாரு. அவரு இப்ப எப்படி இருக்காரு, இன்னும் கூட நம்ம அவரை பத்தி பேசுறோம், நம்ம பெருமையா என்ன பண்றோம், சொல்றோம் அவரோட பிள்ளைங்க தான் நாங்க அப்படின்ற அளவுக்கு அப்பா என்ன பண்ணிருக்காரு, அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, செல்வ சீமானா மாத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு அவரும் அதே மாதிரிதான் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு எனக்கு நடந்தாலும் சரி நடக்கலான்னாலும் சரி ஆண்டவர் சொன்னார். ஆனா ஒரு செகண்ட் அவருக்கு வந்து விசுவாசம் குறைஞ்சது. நான் ஒரு வேலை சத்தத்தை தப்பா கேட்டுட்டு இதெல்லாம் நான் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் சில டைம்ல அப்படிதான் யோசிக்கிறோம். சத்தம் தப்பா கேட்டுடுச்சோ அதனாலதான் தாமதம் ஆகுதோ, அப்படி கிடையாது. அந்த இடத்துல அப்பா வந்து நம்மளோட பொறுமையை பாக்குறாரு. நம்ம எவ்வளோ பொறுமையா வெயிட் பண்றோமோ அவ்வளோ பிளஸிங்ஸ் நம்மள பின்தொடரும். எப்பவுமே வந்து இதெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது ஓகே, ஆனா எதுவுமே என்கிட்ட இல்ல ஆனா இதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அது ரொம்ப இதுவா இருக்கும். 1000 பேர் இருக்கும் போது நம்மள சூஸ் பண்றாருல, அவங்களெல்லாம் சூஸ் பண்ணிருக்கலாம்ல, நம்மளையா சூஸ் பண்ணாருன்னா நம்ம கிட்ட அந்த பொறுமை இருக்குன்னு அவர் நம்புறாரு. என்ன நடந்தாலும் என் பிள்ளைங்க பொறுமையா காத்திருக்காங்க. அப்ப பொறுமையா காத்திருக்கும் போது ஆகார போல வெக்கப்பட மாட்டோமா, சாலமோனை போல வெக்கப்பட மாட்டோமா. அவரை போல வாழ்ந்த மனுஷன் பூமியில யாருமே இல்லைன்றாங்க. இது வரைக்குமே இல்லை, இனிமேலும் இல்லை, சொல்ல முடியாத ரெக்கார்டை கூட ஏசப்பா மாத்தலாம் நமக்காக. நம்ம விசுவாசிச்சோம்னா, நம்ம பொறுமையா இருந்ததான். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு விஷயம், அங்கலாய்ப்போட நம்ம இருக்கிறோம், அது உண்மைதான். ஆனா அந்த அங்கலாய்ப்பின் சத்தத்தை அவர் கேட்டு அவரு நமக்கு துறவு உண்டு பண்றாரு. துறவுங்கிறது ஒரு சமாதானமா நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த பீர் லகாய் ரோய் என்ன பண்றாராம், அந்த இடத்துல வந்து அந்த துறவை அவர் உண்டு பண்றாராம். காலை கூட நம்ம வசனத்துல கேட்ட பாஷ சொன்னாரு, இடம் கொண்டு பெருகுவாய். ரெகோபோத்துன்ற ஒரு வார்த்தை என்ன பண்றாரு, ஈசாக்கு கொடுக்குறாரு. அது எப்படிப்பட்ட இடம், பஞ்ச தேசம். அவர் என்ன பண்ணாரு, அவரோட இடத்துல அவரு போய் ஒரு துறவை தான் தோன்றாரு. என்ன பண்றாங்க, அவர் தோண்டவே விட மாட்டாங்க, பிரச்சனை பண்றாங்க. அப்போ அந்த இடத்தாண்டவர் என்ன பண்றாருன்னா மாத்தி ஆசீர்வாதமா மாத்தி நீ இடம் கொண்டு பெருகுவேன்னு அவருக்கு என்ன பண்றாராம், டபுள் பிளஸிங்ஸை கொடுக்குறாராம். அதே மாதிரிதான் ஆகாரு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த வனாந்திரத்துல நம்மளோட கதை முடிய போது இந்த நிமிஷத்தோடன்னு சொல்லிதான் அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு அவங்க வந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தூதரை அனுப்பி அவனுக்கு பேர் வச்சது மட்டும் இல்ல, அவனுக்கு சொந்த ஊரையும் கொடுத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவன் என்ன பண்றாரு, பிளஸ் பண்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குது, நீங்க எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம போற பாதை வனாந்திரமான பாதை தான். நம்ம சொல்லலாம், நான் ஸ்ட்ரீட்ல போகும்போது நிறைய ஜனம்லாம் இருக்குது, நான் எங்க போனாலும் இப்ப நம்ம போன ரோட்ல எப்படியும் ஒரு 4-5 பேரை பார்த்து பேசாம நம்ம போக மாட்டோம். நான் நல்லா கேஷுவலா கம்ஃபர்டபுளா தான் போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம இருதயம் வனாந்திரமா இருக்கும். நம்ம எல்லார்கிட்டையும் பேசுவோம், ஆனா இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு எண்ணங்கள் நமக்கு என்ன பண்ணுமா, யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளே யோசிக்க வேணாம்னு நினைச்சா கூட இங்க நம்ம என் வீட்டுல இருந்து நான் போய் பஸ் ஏறுறதுக்குள்ள நான் நிறைய விஷயங்களை யோசிப்பேன். பஸ்ல உட்காந்தா கூட நிறைய விஷயங்களை யோசிப்பேன். இனி கூட நான் வரும்போது செல்லுல பாக்குறது ஒரு விஷயம், அந்த ஈரான்ல போர் நடக்குதுல்ல, குட்டி குட்டி பிள்ளைங்க பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. எல்லாம் சொல்லுவாங்க, நான் அதை பார்க்க மாட்டேன்னா
அது ரொம்ப நம்மளுக்கு துக்கத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு என்ன பண்ண, சட்டுன்னு வச்சோன்னா அது வந்தது. குட்டி குட்டி பிள்ளைங்க சொல்லுது, எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, எனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை, உங்க போற நிறுத்துங்களேன். குட்டி பிள்ளை அதோட பாஷையில பேசுது. ஒரு பிள்ளை இங்க அடிபட்டிருக்கு இங்க அடிபட்டிருக்கு, அவங்க அண்ணன் கிட்ட காட்டுது, கூட யாருமே இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு பசிக்குது, குண்டு போடுறதை விட்டுட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்ட்டு என்ன பண்ணுது, கையேந்து நிக்குதுங்க பசங்க. ஆனா அதை நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பான தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை நம்மள சூழ்ந்து வந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம், நல்லா 3 வேளை சாப்பிடுறோம், நல்லா தூங்கி எழுந்துக்கிறோம், நம்மளோட வேலையெல்லாம் நம்ம சரி. கூட எனக்கு வேலை வச்சாலும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நமக்கு வருமானமும் ஏசப்பா தான் நம்மளுக்கு அந்த வருமானத்தை கொடுக்குறாரு, அதையே நம்ம அசட்டை பண்ணணும். நமக்கு ப்ரேயர் வந்து 6:30 மணிக்குள்ள நம்ம வீட்டுக்கு போய் ரெடி ஆகணும். அதுக்குள்ளே ஏசப்பா எல்லாத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்திடுவாரு. நம்மள எந்த ஒரு இதுவும், நான் சந்தனாவுக்கு ஃபோன் பண்றேன், வேற யாருக்காவது ஆயத்தப்படுறேன், ஆனா எதுவுமே சந்தனா வர்றதுக்கு முன்னாடி ரெடில்ஸ்ல இருக்கிற சந்தனா வரல, ஆவடியில இருக்கிற நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப அந்த அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வரேன். எதையுமே கேம்ப்ல என்னென்ன வாங்கணுமோ அதை கூட நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா காலையில நமக்கு டைம் இருக்காது, திருப்பி முடிச்சுட்டும் போக முடியாது. டைமை பார்த்துக்கிட்டே தான் வேலையை செய்யறேன். இந்த டைப்ல போனா இவ்வளவு நேரத்துல நம்ம ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா ஆண்டவர் நடத்துறாரு. அப்ப நம்ம பொறுமையா அவர் பாக்குறாரு. வீட்டுல இருக்க எங்க வீட்டுக்காரர் டென்ஷனா வர்றாரு, இன்னும் ப்ரேயரை வச்சுட்டு நீ இன்னும் வரலையே, என்ன பண்றது, வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு தானே வர முடியும்ட்டு அவர்கிட்ட கேஷுவலா சொல்றேன். ஆனா மனசுக்குள்ள எனக்கு பதட்டம் இருக்கும். அந்த யார் சொல்லுது, நோவா மாதிரி நானும் பதறியும் தான் இருந்தேன். நான் அதை 6:30 மணிக்கு ப்ரேயர்ன்னு சொல்றோம், இன்னும் நம்ம ஆவடியிலே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நமக்கு ஒரு சோதனை தான். இப்போ பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, நான் உனக்கு நிறைய ஆசீர்வாதம் வருதுன்னா சோதனையும் இருக்கும், நீ எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுறியோ அந்த அளவுக்கு நீ சோதனையும் சந்திக்கணும்னு. அப்ப இது நம்மளுக்கு ஒரு சோதனை தான். நம்ம 6:30 மணிக்குள்ளதால வீட்டுல இருக்கணும், அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றேன், நான் ரைஸ் பண்ணிக்கிட்டே வரேன். அந்த வந்த கொஞ்ச நேரத்துல ஒரு சில அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு. அப்பதான் அவனோட அன்பை வந்து நான் உணர்றேன். குட்டி குட்டி பிள்ளைங்க 193 பிள்ளைங்க ஸ்கூல்ல போயிட்டு குண்டு போட்டிருக்காங்க. ஸ்கூல்ல போய் குண்டு போட்டு 193 பிள்ளைங்க இறந்து போயிருக்கு. ஸ்பாட்லயே எல்லா பிள்ளைங்களும் கழிவு ஒன்னொன்னு அந்த சிக்கல்ல மாட்டி அதுங்க எப்படி சொல்லு நடுங்குதுங்க, அப்படியே பயப்படுதுங்க, அடுத்து என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அது குட்டி குட்டி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா கூட நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள இன்னைக்கு கூட நம்ம எழும்புறோம், எவ்வளோ காரியங்களை செய்யறோம், நம்மளுக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருக்கு. ஆனா வந்து அப்பா எவ்வளோ அழகா நம்மளை நடத்துறாரு. ஒரு இடத்துல கூட நம்மள வந்து தடுமாற விடல, நடுங்க விடல, பயப்பட விடல. அந்த பயம் வரா மாதிரி இருக்கு, அந்த நடுக்கம் வரா மாதிரி இருக்கு, அந்த கலக்கம் வராம இருக்குது. அவர் உடனே நமக்கு ஒரு துறவை என்ன பண்றாராம், தோண்டிடுறாராம். ஏன்னா என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க வந்து வனாந்திரமா இருந்தா கூட நான் வழியை உண்டு பண்ணுவேன். அது வந்து வறண்ட தேசமா இருந்தா கூட அவங்களுக்கு அந்த பஞ்ச தேசத்துல கூட நான் அவங்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாங்க, அழகா நம்மளை நடத்திட்டு வர்றாரு. யோசிச்சு பார்க்கும் போது ஜனவரி பிப்ரவரி அவ்வளவு அழகா நடத்தி இருக்கிறாரு நம்மள. ஆனா எவ்வளவு கடினமான பாதை தான் அது. இன்னைக்கு இந்த இந்த மார்ச்ல எங்களுக்கு பெரிய சவாலான மாசம் தான். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல, எல்லாத்தையும் முடிக்க ஆண்டவர் பலன் கொடுக்குறாரு. நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்குது, நமக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் அழகா பரிபூர்ணமா நிறைவேற்றுறாரு. நினைச்சு கூட பார்க்க முடியல, நமக்கு தானா இது அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆச்சரியமா அதிசயமா நடத்துறாரு. ஒரு அப்படியே இருள் மாதிரி வர மாதிரி இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் கலக்கம் அடையாம கண்டிப்பா மழை வரும், நம்ம சேஃபா தான் இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே போயிடுது. அந்த வெயில் என்ன பண்ணுதுன்னா தணிஞ்சு போயிட்டு மேகம் மூட்டை அப்படியே என்ன பண்ணுது, சூழ்ந்து வந்துடுது. அப்ப ஆண்டவர் இந்த மாசத்துல நம்ம அங்கலாய்ப்ப கேட்டுட்டாரு, கேட்க போறாருல, கேட்பாருல, கேட்டுட்டாரு. இந்த கடந்த எல்லாம் எத்தனை வருஷம் நம்ம இந்த பூமியில எப்போ பிறந்தோமோ, உங்க வயசை நீங்க ஞாபகம் வச்சீங்க, அந்த வருஷம் வரைக்கும் இப்ப பிரசன்ட் இது வரைக்கும் நம்மள எவ்வளவு அங்கலாயிச்சோமோ அது எல்லா சத்தத்தையும் அவர் கேட்டுட்டு நமக்கு ஒரு துறவு உண்டு பண்ணிருக்கிறார். அந்த துறவுல நம்ம தாகத்தை மட்டும் அது கடிக்காதான், நம்ம சந்ததியே அதை ஆசீர்வதிக்க போகுது. அதன் மூலமா கத்து நம்ம அவரோட பேர் மாத்திரம் இல்ல, நம்ம பேரையும் பெருமைப்படுத்த போறாரு. அவரோட நம்ம இருதயத்துல வாசமா இருக்க போறாராம். வாசம் சொன்ன மாதிரி இந்த மாசம் நிறைய நன்மைகளை நம்ம பார்க்க போறோம், நிறைய நன்மைகளை அனுபவிக்க போறோம், நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்.